வணக்கம் அன்பர்களே. இன்றைய பதிவு 2024 வருடத்துக்குரிய மார்ச் மாதத்துக்குரிய பலன்கள். முதலில் இந்த மாதத்திற்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அப்போ மேச மனையில் குரு பகவானும் கன்னி மனையில் கேது பகவானும் அமர்ந்திருக்காங்க. இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் சந்திர பகவான் துலாம் மனையிலும், செவ்வாய் பகவான் சுக்கிர பகவான் மகர மனையிலும், சூரியன் புதன் சனி இந்த 3 கிரகங்கள் கும்ப மனையிலும், மீன மனையில் ராகு பகவானும் இருக்கிறார்கள். இந்த மாதத்தினுடைய கிரகங்களுடைய பெயர்ச்சியை பார்க்கும் பொழுது புதன் பகவான் இந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி என்று புதன் பகவான் கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கும், அதே மார்ச் 26ஆம் தேதி அன்று புதன் பகவான் மீன மனையிலிருந்து மேசமனைக்கு பெயர்ச்சியாகிறார்கள். மார்ச் மாதம் 7ஆம் தேதி என்று சுக்கிர பகவான் மகர மனையிலிருந்து கும்ப மனைக்கும், மார்ச் 14ஆம் தேதி என்று சூரிய பகவான் கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கும், மார்ச் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய் பகவான் மகர மனையிலிருந்து கும்ப மனைக்கும் பெயர்ச்சியாகிறார்கள். சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதத்தில் என்ன நடக்கும், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்தெந்த வகையில நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், இந்த மாதத்துக்குரிய தெய்வ வழிபாடு எது சிறந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதம் 2024 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தில் அமர்வது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மையை தரக்கூடிய அமைப்பு. அப்போ உங்க ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே அந்த மாதம் முழுவதும் உங்களுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், சிந்தனைகள் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு தான். ஆனாலும் அந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியானது இந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி 10ஆம் இடம் என்கின்ற தொழில் ஸ்தானத்துல போய் அமர இருக்கிறார். அங்கே 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார். அப்போ இந்த ரிஷப லக்னத்துக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் சொல்லணும். அப்ப ராசி அதிபதியும் அந்த சனி பகவானும் இணைந்து இந்த மாதம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் பலிதமாகும் அப்படிங்கிறது அமைப்பு. அது கூட இங்க புதன் பகவான் இருக்கிறதுனால புத்திசாலித்தனம் மேம்படும். ஏன் கடந்த காலத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கல, என்னென்ன தடைகள் நடந்தது, ஏன் நடந்தது என்பதை அலசி ஆராய்ந்து அதற்கு தகுந்தபடியாக ஒரு நல்ல செயல் திட்டத்தை தீட்டு, அதாவது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளானை வகுத்து திறம்பட செய்யக்கூடிய தொழிலின் மேன்மை, அதாவது மேன்மை உண்டாக்குவதற்கான வழிமுறைகளை அமைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தெரிகிறது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. 2க்குரியவன், தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், வாக்குஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். இந்த மார்ச் 7ஆம் தேதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் போய் அமர்கிறது. அப்போ லாபஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்கள் நன்மையை செய்யும் என்கின்ற அமைப்புக்கேற்ப தனம், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் விருத்தியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான். அப்ப ராகு அங்க இருக்கிறதுனால உங்களுக்கு பிரம்மாண்டமாக ஏதாவது ஒரு பணம், ஏதாவது ஒரு ரூபத்தில் கொடுத்து வைத்த பணம் திரும்பி வராத இருந்தவர்களுக்கு இப்போ அது திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள், வெளிநாட்டின் மூலமாக உங்களுக்கு பணவரவு கிடைக்கக்கூடிய அமைப்புகள், குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது இந்த மாதம். 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் இந்த மாத தொடக்கத்தில் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் உங்க ராசிநாதனுடைய பார்வை அந்த 3ஆம் இடத்தின் மீது பதிகிறது. அப்போ நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள்ல தைரிய வீரியத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். என்ன கொஞ்சம் டிராவல் இருக்கும், கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு தான். ஆனாலும் உங்க ராசிநாதன் ஸ்டார்டிங்ல 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால
நீங்க ஜாமீன் சம்பந்தப்பட்ட கையெழுத்து சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோட இந்த மாதம் இருக்கணுங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை தவிர பாத்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய அமைப்பு. என செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து பிருகு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து 3ஆம் இடம் என்கின்ற வியாபாரம் அப்படிங்கிற அந்த இடத்தை டச் பண்றதுனால உங்களுக்கு ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவர்களுக்கும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறையில், அதாவது தன்னுடைய அறிவை, புத்தி, மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு நல்ல மேம்பாடு கொடுக்கக்கூடிய வகையில தான் இந்த மாதம் இருக்கிறதுன்னு சொல்லணும். 4ஆம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ நிச்சயமா இந்த மாதம் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ என்ன சுகஸ்தானம் அப்படின்னு என்ன? ஒரு சொத்துக்கள் வாங்கக்கூடிய 4ஆம் இடம் என்பது வீட்டை குறிக்கும், வாகனத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அல்லவா? அப்போ வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரியான சொத்துக்கள், இந்த மாதிரியான தன்மை, வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நிச்சயம் மார்ச் மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா சுக்கிரன் வாகனத்துக்கு காரகனான சுக்கிரன், வீட்டுக்கு காரகனான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் 7ஆம் தேதி 10ஆம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு தனது 7ஆம் பார்வையாக அந்த 4ஆம் இடத்தை பார்ப்பதும் குருவினுடைய பார்வை பெற்றிருப்பதும் நிச்சயமாக உங்களுக்கு எண்ணம் போல நீங்கள் விரும்பிய வாகனம், இதுவரைக்கும் ஒரு 2 வீலர் தான் இருக்கு, ஒரு 4 வீலர் வாங்கணும் என்கின்ற நெடுநாளா இருக்கக்கூடிய கனவுகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. விவசாய நிலங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, விவசாயத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் விளைவித்த பொருள்கள் மூலமாக கணிசமான லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, விவசாயத்தை எப்படி மேம்படுத்தணும் அப்படிங்கிற புதிய யுக்தியை கையாளக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. அந்த 4ஆம் இடத்தை அந்த குரு பகவான் 12ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார் அல்லவா? அப்போ நிச்சயமா 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால இதுவரைக்கு தாயினுடைய உடல் ரீதியில் இருந்து வந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள் நிச்சயமாக உங்களுக்கு விலகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இதுவரைக்கு குரு பகவான் ராகவனுடைய பிடியில் இருந்தார், குரு வக்ரமாக இருந்தார். ஆனா இப்போ முழு ஒளி பலத்துடன் அந்த 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், தாயுடன் உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள், தாயுடன் ஒன்று சேர முடியாமல் ஏதாவது நீங்க ஒரு இடம், தாய் ஒரு இடத்தில் இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும். 5ஆம் இடத்தில் கேது பகவான் உட்கார்ந்திருக்கார். 5ஆம் இடத்தில் கேது ஒரு சர்ப்ப கிரகம் இருக்கே, நமக்கு ஏதாவது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துருமா அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் இந்த மாதம் மார்ச் மாதம் 7ஆம் தேதி என்று அந்த 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த 5ஆம் இடத்தை பார்த்து புனிதம் படுத்துகிறார். அப்ப தன் வீட்டை தானே பார்க்கும் போது அந்த 5ஆம் இடம் வலுப்பெறுகிறதுன்ற அர்த்தம். அப்ப அந்த கேது இருக்கும் போது என்ன ஆகும்? கேதுங்கிறது ஒரு மருத்துவம் அல்லவா? அப்ப இதுவரைக்கு ஒரு குழந்தை விஷயத்தில் தடைபட்டு கொண்டு ஒரு ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகாமல் இருக்கின்றவர்கள், நிறைய செலவு செஞ்சுட்டேன், நிறைய மருத்துவத்துக்காக செலவு செஞ்ச ஒரு நல்ல விஷயம் நடக்கல அப்படின்றவர்கள் இந்த மாதம் அங்க ராகுவோட புதன் இணைந்து கொண்டு அந்த 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால செயற்கை முறையில் கருவுறுத்தல் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நடக்க இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷத்தையும் ஒரு நல்ல செய்தி கொடுக்க காத்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். அதை குழந்தை என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறார்களோ அந்த ஆசை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள், புதிய புதிய யுக்திகளை கையாளக்கூடிய விஷயங்கள், புதிதாக படிக்கக்கூடிய அமைப்புகள், புதிய கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கிறது. 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கடன் கிடைக்கும். அப்போ கடனை அபிவிருத்தி செய்யலாம். கடன் மூலமாக அதாவது கடனை வாங்கி அதன் மூலமாக லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மைகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. எதிரி தொல்லைகள் இருந்தாலும்
அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல்கள் இருக்கும். அந்த எதிரிகளே நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. திருமணம் நடக்குமா, திருமணம் தடை ஏற்பட்டே இருக்கே, எனக்கு குரு பலனே இல்லையே அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்தில் உச்ச பலத்துடன் வலிமையா இருக்கார். அப்ப 7ஆம் அதிபதி வலிமையாக இருக்கிறதுனாலும் அந்த 7ஆம் அதிபதியோட கலத்திரக்காரகன் திருமண காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் இணைவு பெற்றிருக்கிறதுனால திருமண தடை விலகும். ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தம் ஏற்படக்கூடிய அமைப்பு, ஒரு சிலருக்கு இன்னார் என்று அடையாளப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள், இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஆனாலும் அந்த சனியினுடைய பார்வை அந்த 7ஆம் இடத்துக்கு பதிகின்ற காரணத்தால கணவன் மனைவி திருமணம் ஆனவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும். ஏன்னா சனி பார்வை இருக்கிறதுனால சில பிடிவாத குணங்கள், சில ஈகோ குணங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ அப்போ ஒருவருக்கொருவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்ளணும் அப்படிங்கிறதை மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொண்டால் சிறப்பு. கூட்டு தொழில் இருப்பவர்களுக்கு ஒரு சிலர் கூட்டு தொழிலில் ஜாயின் பண்ணி, அதாவது கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற தன்மை, அல்லது கூட்டு தொழிலில் சில சங்கடங்கள் இருந்தாலும் இந்த மாதம் அந்த கடவுளினுடைய அனுகிரகத்தால அது சங்கடங்கள் நிவர்த்தியாக கூடிய தன்மையும் பிரகாசமாக இருக்கிறது. 8ஆம் இடம் என்பது ஒரு வலி, வேதனை, தூக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் அல்லவா, அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கிறதுனால ரொம்ப நாளா, அதாவது ஒரு வழக்கு இருந்தது, ஒரு பிரச்சனை இருந்தது, வலி இருந்தது, வேதனை இருந்தது, அதை தீர்க்க முடியல அப்படின்னு இருந்தவர்கள் இந்த மாதம் அதிலிருந்து முழுவதுமாக விலகக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அந்த 8ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார். ஆனால் கடந்த காலங்களில் அந்த குரு பகவான் ராகுவோட பின்னி பிணைந்திருந்து கிரகணத்துவமான காரணத்தாலும் குரு பகவான் வக்ரமாக இருந்த காரணத்தாலும் அதை செயல்படுத்தலை. ஆனால் இப்போ பரிபூரண ஒளி யோட அந்த குரு பகவான் 12ஆம் இடத்திலிருந்து அந்த 8ஆம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகின்ற காரணத்தால வரவேண்டிய பணங்கள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு. ஷேர் சார்ந்த விஷயத்தில் திடீரென்று உங்களுக்கு லாபத்தை குளிக்கக்கூடிய தன்மை, அதாவது ரொம்ப நாளா சிக்கி கொண்டிருந்த பணம் வெளிவரக்கூடிய தன்மை, ரொம்ப நாளா வழக்கு இருந்தவர்கள் அந்த வழக்கிலிருந்து முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தன்மைகள், வெளிநாட்டு, அது 8ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துகின்ற காரணத்தால வெளிநாட்டு யோகம் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது பரிபூர்ண என்ன ஓட்டத்தோட, அதாவது நான் வெளிநாட்டுக்குத்தான் சென்று வேலை பார்க்கணும் என்கின்ற மன உறுதியோடு இருக்கின்ற ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் இந்த மாதம் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை பிறக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு விசா கிடைக்கும், அல்லது நான் ஐடி செக்டரில் இருக்கிற, தகவல் தொடர்பு துறையில் இருக்கிற, நான் வெளிநாட்டு போய் வேலை பார்க்கணும் அல்லது ஒரு எம்என்சி கம்பெனியில் தான் வேலை பார்க்கணும் என்று அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் புதனும் இணைந்து இருக்கிறதுனாலையும் அந்த பாக்கியாதிபதி தனக்கு 2ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வலிமை இருக்கிறதுனாலையும் கடந்த காலத்தில் எந்தெந்த பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கல, எனக்கு ஒரு மதிப்பு கிடைக்கல, எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கல, நல்ல உழைச்சேன், என்னோட உழைப்பு இன்னொருத்தருக்கு போயிருந்தது, என்னை புரிந்து கொள்ளல, என்னை உயரதிகாரிகள் புரிந்து கொள்ளல, என்னுடைய பாஸ் என்னைக்கு ஒரு ரெகனைசேஷன் கொடுக்கல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மன அழுத்தத்தில் இருந்து கொண்ட இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக, ஏன்னா 10ஆம் இடத்தில் அந்த செவ்வாய் பகவான் போய், அதாவது திக்பலம் பெற்று வலிமையாக இருக்க போகிறார். அதே சமயத்தில் சுக்கிரனும் அந்த இடத்துக்கு போகிறார். 10க்குரியவன் 10ஆம் இடத்திலே வலிமை பெற்றிருக்கு. அப்போ இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த மார்ச் மாதம் 30க்குள்ள நீங்கள் நல்ல வேலையில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும், ஒரு சிலருக்கு விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய தன்மையும், ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு விரும்பிய இடத்துக்கு இடமாற்றங்கள், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், விளையாட்டு துறையில் ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை, ஏற்கனவே விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு புகழ் பெறக்கூடிய தன்மைகள், சனியினுடைய காரகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு சம்பந்தப்பட்ட, பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட, இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும், ராகு பகவான் 12 இருக்கிறதுனால
11ஆம் இடத்தில் இருக்கிறனால வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தும். அந்நிய மதத்தினர் மூலமாக அனுகூல வாய்ப்புகள் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால குழந்தைகளுடைய நலனில் ஒரு திருப்தி இல்லைங்கன்னா இந்த மாதம் நீங்க பார்த்தீங்கன்னா வெளியில செல்லும் போது ஒவ்வொரு நாளும் விநாயகமூர்த்தி சென்று வழிபடுவதும், ராகு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை என்று துர்க்கை அம்மனை சென்று வழிபடும் போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் ஈடேறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.